அனைவருக்கும் வணக்கம். அதிர்ஷ்டத்தை உடனே அடைகிறதுக்கு அகஸ்தியர் வாக்காக நான் கடந்த பதிவுகளில் வெளியிட்டிருக்கிறேன். அந்த அதிர்ஷ்டத்தை அடைகிறதுக்கு மிக முக்கியமாக நம்மளுடைய முன்ஜென்மத்தினுடைய கர்ம வினைகளை போக்குனா மட்டுமே தான் அந்த அதிர்ஷ்டங்கள் நமக்கு கைகூடுங்கிற விஷயத்தையும் ஒவ்வொரு கர்மாக்களுடைய சாராம்சம் அதையும் விளக்கம் சொல்லியிருந்துருக்குறேன். இந்த கர்மாக்கள் ஒரு கர்மா இல்லை, 3 விதமான கர்மா. இந்த 3 கர்மா என்னென்னுங்கிறத முன்பதிவில் நம்ம விளக்க சொல்லியிருக்கிறேன். அந்த விளக்கத்தின் பிரகாரம் இப்போ 3வது கர்மாகப்படுகிற ஜென்ம கர்மாவை பற்றி அகஸ்தியர் வாக்கினுடைய அருளோட அவரோட ஆசீர்வாதத்தோட இந்த விளக்கத்தை நான் இதில் விளக்க சொல்கிறேன். பொதுவாக நம்மளுடைய வெற்றிகள் அடைகிறதுக்கும் நம்ம நினைச்ச காரியங்கள் நடக்கிறதுக்கும் நம்ம செய்ய வேண்டிய மிக மிக முக்கிய கடமை என்னென்னா, நம்மளுடைய எல்லா கர்ம வினைகளையும் நம்ம போக்குனா மட்டுமே தான் நம்ம ஜெயிக்க முடியும். இந்த களைகளை பிடுங்கினாதான் நம்ம பயிர் நல்லபடியாக வளரும். அடுத்ததாக நம்ம போடுற உரமும் அதுக்கு பலிதமாகும். களை இருக்கும்போது நம்ம செய்யக்கூடிய எந்த வேலைகளும் நமக்கு அவ்வளோ பெரிய மகசூல் விஷயமும் கிடைக்காது. அது மாதிரி நம்மளுடைய முன் ஜென்மத்தினுடைய பாவதோஷ சாபதோஷ கர்மாக்களை போக்குவதற்காகத்தான் நம்ம இந்த விளக்கத்தை நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். எப்படியாவது இதனுடைய பலன்களை மக்கள் உணர்ந்து கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் நினைச்சிக்கிற லட்சியத்தை பெறணுங்கிறதுக்காக வேண்டி இந்த விளக்கங்களை பதிவு அகஸ்தியருடைய வாக்கு பிரகாரம் அகஸ்தியருடைய உத்தரவு ஆணையிற்கு இணங்க இந்த வேலைகள் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அதாவது அந்த முன்ஜென்மத்தினுடைய வினை பயன்களை போக்குனா நம்ம நிச்சயமாக நினைச்ச காரியத்தை சாதிச்சிடலாங்கிற விஷயத்த சொல்வதற்கு சில சூட்சுமங்களோட சொல்லிக்கிறாங்க. அந்த சூட்சமம் என்னன்னா, நம்ம பெறக்கூடிய எல்லா விதமான துன்பங்களும் ஏதோ அடுத்தவங்க மேலே நம்ம பழி போட்டுட்டு நம்ம தப்பிச்சிடுறோம். அதுக்கு காரணம் அப்படி கிடையாது, அடுத்தவங்களே கிடையாது. எல்லா துன்பத்துக்கும் காரணம் நம்ம தான். அதாவது நம்மளோட பேராசை, அடுத்து சம்மந்தமில்லாத தகுதி இல்லாதவங்களை நம்பி நம்ம ஏமாந்து போகிறது, குறிப்பாக நம்ம தெரிஞ்சே செய்யக்கூடிய பாவதோஷங்கள். அதாவது நமக்கு எது நல்லது எது கெட்டது தெரியும், எது உடம்புக்கு கெடுதல் எது உடம்புக்கு நல்லதுன்னு தெரியும். ஆனால் தெரிஞ்சே நம்ம அதில் அதுலேருந்து வெளியே வர முடியாமல் நம்ம நம்ம அந்த பாவங்களை செய்வோம், தவறுகளை செய்வோம். தவறுகளால் நமக்கு நிறைய பாவ மூட்டைகள் நமக்கு இந்த பிறவியிலேயே நம்ம அனுபவிக்கக்கூடிய நிலைமை. அதுக்கு வேற வெளியால் செய்யணும்னு அவசியம் இல்லை. எல்லா துன்பத்துக்கு காரணம் நம்ம தான். இந்த துன்பத்தை போக்குறதுக்கு என்ன வழின்னு சொல்லி, உதாரணத்துக்கு ஒரு பெண்ணை ஏமாற்றுறதும் அதனால பெண் சாபம் கிடைக்குது. அதே போல ஒரு ஆணை பெண்ணை ஏமாத்துறதுனாலையும் அந்த பெண்ணுக்கும் அந்த ஆணுடைய சாபம் கிடைக்குது. அப்படி தெரிஞ்சே செய்கிற பொய்கள், தெரிஞ்சே நம்பிக்கை துரோகம் பண்ணுறது, உண்மையாக நம்மக்கிட்ட பழகிறவங்கள்ட்ட நயவஞ்சகமாக இருந்து அவங்களை ஏமாத்துறது, இந்த மாதிரி மறைமுகமாக பின்னிட்டு இருந்து செய்யக்கூடிய செயல்பாடுகள் எல்லாமே இந்த ஜென்ம கர்மாவில் ஜென்ம பாவ தோஷத்துக்கு வழிவகுக்கிறது தான் ஜென்ம கர்மா பாவ தோஷத்துக்கு வழிவகுக்கிற விஷயம். இது நம்மளுடைய உடம்பை பாதுகாக்கிறதுக்குள்ள விஷயத்தையும் கூட நம்ம அந்த ஜென்ம கர்மா ஏற்படுத்துது. அதாவது எப்படி ஏற்படுத்துதுன்னா, சரியான நேரத்துக்கு சாப்பிடாம இருக்கிறது, சரியான நேரத்தில் தூங்காமல் இருக்கிறது, சரியான நேரத்தில் நம்மளுடைய வேலைகளை செய்யாமல் தவறுறது, அதுவும் அந்த பாவதோஷத்தினுடைய காரணம். ஜென்ம கர்மாவுடைய பாவதோஷம், நம்ம தெரிஞ்ச செய்கிற பாவங்கள் இதெல்லாம். அடுத்து ஒரு கணவனுக்கு மனைவியை புரிஞ்சுக்கணும், ஒரு மனைவி கணவனை புரிஞ்சுக்கணும், கணவன் மனைவி தம்பதிகள் ஒருத்தர் புரிஞ்சுக்கணும். அடுத்து நம்மளை சூழ்ந்து இருக்கிறவங்களெல்லாம் நம்ம மதிக்கணும். அதை மதித்து அவங்களுடைய குணாதிசயங்கள் தகுந்த மாதிரி நம்மளுடைய குணாதிசயத்தை நம்ம மாற்றிக்கிட்டு பக்குவமோடு அடுத்தொரு உணர்ந்து, அதாவது ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையினுடைய உணர்வுகளை புரிஞ்சு வாழ்ந்தாலே உறவுகள் உயர்வும்பாங்க. உணர்வுகளை புரியாமல் வாழக்கூடிய உறவுகள்லாம் பிற்பகுதி வேதனையும் சோதனையும் சோகத்தையும் அனுபவிக்கும்ங்கிறதோட இருக்கலாமா. நம்மளுடைய பிள்ளைகளை நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் கவனிக்க தவறுவதும்,
பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை செய்ய தவறுவதும், நம்மளுடைய பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய நன்றி கடன்கள், அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அவங்களுக்கு செய்ய வேண்டிய ஆத்ம நிம்மதிகள் எல்லாம் வந்து நம்ம நம்பி இருக்கிறவங்களெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சே செய்யக்கூடிய பாவங்கள்லாம் வந்து நம்ம அவங்களுக்கு தெரிஞ்சே செய்கிற பாவங்கள்லாம் நமக்கு ஜென்ம கர்மாவாக பின்தொடரும். அது குறிப்பாக அந்த நேரத்துக்கு நம்ம சாப்பாடு சாப்பிடலன்னு வச்சிங்களேன், நம்ம வயிறே நமக்கு சாப்பிட விடும். நேரத்துக்கு சோறு போட மாட்டேங்கிறான், அதனால் இவனுடைய உடம்பு ஆரோக்கியத்தை நம்ம கெடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி வயிறே நமக்கு சாபம் கொடுக்கும். அது ஜென்ம, அதாவது வயிறு கொடுக்குற சாபமும் ஜென்ம சாபத்தில் சேரும். இந்த மாதிரி தவறுகள், இந்த மாதிரி தெரிஞ்சே செய்யக்கூடிய சில பாவங்கள் எல்லாம் வந்து நம்ம போக்குறதுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ணணும்னா, முதல்ல ஒரு நோட் புக் எடுத்துக்கணும். நோட் புக் எடுத்துக்கிட்டு கரெக்டாக வந்து நம்ம தெரிஞ்சு நல்லது எவ்வளோ செய்கிறோம், தெரிஞ்சு தவறுகள் என்ன செய்கிறோம், நமக்குள்ளே நாமே நம்மளை பரிசீலனை பண்ணிக்கணும். அது தவறான விஷயத்தை மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு அதை வந்து நிவர்த்தி பண்ணுறதுக்காக வேண்டி நம்ம வந்து கடுமையாக ஆழ் மனதில் உறுதி எடுத்துக்கிட்டு மனசார வந்து ஒவ்வொன்றா அதை விடுறதுக்குள்ள வழிமுறைகளை வந்து கடுமையாக நம்ம வந்து கடும் தவம் பண்ணுற மாதிரி நம்மளுடைய உடம்பை, நம்மளுடைய மனசை நம்ம தான் சரி பண்ணிக்கணும். தெரிஞ்சு நம்ம உடம்பை கெடுத்துக்கிட்டு நமக்கு வரக்கூடிய வியாதிகளால் நம்ம வாழ்க்கை முழுவதும் துன்பப்படாமல் இருக்கிறதுக்கு இந்த ஜென்ம கர்மா போக்குறதுக்குனால தான் அந்த தோஷங்கள் நிவர்த்தி ஆகும். நம்ம வந்து தெளிவாக திட்டமிட்டு ஒவ்வொரு அறியாமையும் செய்யக்கூடிய விஷயங்களும் தெரியாமல் செய்யக்கூடிய விஷயங்களையும் நம்ம பகுத்து அதை நீக்கிறதுக்குள்ள வழிகளை ஆழ் மனதில் திட்டமிட்டு பிடிவாதமாக இருந்து இது செய்யறதுக்கு வந்து இறைவனுடைய அனுகிரகம் அருள் இருந்தால் மிக சீக்கிரமாக நடந்துடும். அகசியர் கூறிய வழி, சித்தர்கள் காட்டிய வழி என்னென்ன, கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவிடைமருதூர் என்று சொல்லப்படுகிற மகாலிங்க ஈஸ்வரர் ஆலயம். இந்த ஆலயம் வந்து பஞ்சமா பாவங்களை போக்குவதுக்குரிய, அதை நம்ம தெரிஞ்சே செஞ்ச பாவங்களெல்லாம் வந்து போக்குறதுக்காக வேண்டி இறைவனே எழுந்தரிக்கப்பட்ட ஆலயம். அந்த ஆலயத்துக்கு போகிறதுனால அதாவது பிரம்மகத்தி தோஷ நிவர்த்திம்பாங்க. நம்ம தெரிஞ்சே நிறைய பாவங்களை பண்ணால், தெரிஞ்சே நிறைய தவறுகளை செஞ்சுட்டா நமக்கு இதுக்கு என்னடா வழி தெரிய முடியும், இதுக்கு என்ன வழி தெரியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா. அந்த தோஷங்களை நிவர்த்தி பண்ணுறதுக்காக வேண்டி நம்ம வந்து அந்த ஆலயத்துக்கு போயிட்டு வழிபாடு பண்ணி அங்கே உள்ள ஐதீக முறைப்படி பிரம்மகத்தி தோஷ நிவர்த்தி பரிகாரங்களை கோவில் ஆலயத்தினுடைய முறைப்படி செய்து வணங்கி ஜென்ம நட்சத்திர அன்னைக்கு காலையில் நேரத்திலே போயிட்டு வழிபட்டு வருவதனால ஜென்ம பாவ சாப தோஷங்கள் விலகும். அப்படி இவ்வளோ தூரம் போகிறதுக்கு சூழ்நிலையும் வாய்ப்பும் இல்லாமல் இருந்துச்சுன்னா அதற்கும் சித்தர்கள் வழி வச்சிருக்கிறாங்க. சென்னையில் குன்றத்தூர் பக்கத்தில் இருக்கிற சோமமங்கலம்ங்கிற ஊரில் சோமநாதேஸ்வரருங்கிற ஆலயம் அமையப்பட்டிருக்கு. வணக்கம். வந்திருக்கிறது வந்து சோமங்கலத்தில் இருக்கிற சோமநாதேஸ்வரருடைய ஆலயம். இந்த ஆலயத்தினுடைய பெருமை என்னென்னா, ஜென்ம சாப தோஷம் நிவர்த்திக்காக வேண்டி, மக்களுக்காக வேண்டி, எல்லாரும் நல்லபடியாக இருக்கிறதுக்காக வேண்டி இந்த கோயிலுக்கு வந்திருக்கிறோம். அது முழுக்க ஜென்மதோஷம் போகிறதுக்காக வேண்டி, சந்திர தோஷம் போகிறதுக்காக வேண்டி, நிவர்த்தி பண்ணுறதுக்காக வேண்டிய ஆலயம். அது குறிப்பாக லக்னம்னு சொன்னால் ஜாதகத்தில் நம்ம உயிரும்போம், சந்திரன் சொன்னாக்க நம்ம ஜென்மம்போம், ஜென்மராசி, ஜென்ம நட்சத்திரம், ஜென்மகோத்திரம்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அது மாதிரி ஜென்ம ராசிங்கிறது வந்து சந்திரனை குறிக்கும். இந்த சந்திரனுடைய தோஷத்தை போக்குறதுக்காக வேண்டி அந்த ஆலயத்துக்கு போயிட்டு அந்த ஜென்மத்தினுடைய தோஷம், நம்மளுடைய ஜென்ம தோஷத்தை போக்குறதுக்காக வேண்டி அது என்னைக்கு போனோம்னா, யார் அந்த கோயிலுக்கு போய் வழிபடுறாங்களோ அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் என்னைக்கு வருதுன்னு பார்த்துட்டு அந்த ஜென்ம நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு நம்ம அந்த கோயிலுக்கு போயிட்டு மாலை நேரத்தில் வயது எண்ணிக்கையுடைய தீபம் ஏற்றி வச்சுட்டு சுவாமியை முறைப்படி ஐதீக வழிப்படி வணங்கி நமஸ்காரம் பண்ணி நம்ம எழுதி பட்டியலிட்டுருக்கோம் இல்லைங்களா, அந்த பட்டியல் முறைப்படி ஆத்மாத்மா சுவாமிகிட்ட சமர்ப்பிக்கணும். மனசார நான் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்கிற பாவங்கள் தோஷங்கள், நான் செஞ்ச லிஸ்ட்டுகளை வரிசையாக நம்ம வந்து சுவாமிகிட்ட வந்து மனசார வச்சுட்டு கொஞ்ச நேரம், அதாவது ஒரு அரை மணி நேரமாவது ஆலயத்தில் வந்து தியானம் பண்ணி தன்னுடைய கஷ்டங்களெல்லாம் சொல்லி நிவர்த்தி பண்ணுறதுனால கண்டிப்பாக வந்து நம்மளுடைய ஜென்ம கர்மாக்கள் நிவர்த்தி ஆகும். இப்படி வந்து அகஸ்தியருடைய வாக்கு பிரகாரம் அவருடைய வழிகாட்டுதல் முறைப்படி
ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய ஜென்ம கர்மாக்களை போக்குவதனால பரிபூர்ணமான மன தெளிவு, நம்மளை நாம் சுத்தம் பண்ணிக்கிட்டோங்கிற ஒரு தெளிவோட நம்ம செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் நிச்சயமாக நல்ல விதமாக நடந்து வாழ்க்கையில் நினைக்கிற விஷயங்கள்லாம் நமக்கு தடையாப்பட்டிருக்கிற எல்லா பணம், தடையாக இருக்கிற எல்லாமே தெய்வங்களுடைய அனுக்கிரகம், சித்தருடைய ஆசீர்வாதத்தோட நீங்கள் சிறப்பாக இருப்பீங்கன்னு கண்டிப்பாக நீங்கள் வாழ்வீங்கிறத அகஸ்தியர் இதில் மேற்கொள் விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. அகஸ்தியருக்கு முழுக்க விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. அதன் பிரகாரம் செய்து உங்களுடைய ஜென்ம பாவத்தை போக்கி நிம்மதியான வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி எல்லாமல்ல அகத்திய பெருமானுடைய அனுக்கிரகத்தை வணங்கி வழிபடுற. நமஸ்காரம்.